இன்னைக்கு ஃப்ரீ டிக்கெட்ல ஒரு பயங்கரமான டிசாஸ்டர் மூவியை தான் பார்க்க போறோம். நம்ம உலகம் அழியிற மாதிரி பல படங்கள் வந்திருந்தாலும் இந்த ஒரு படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சு போனுச்சு. இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். படத்தோட ஒன்லைனை பொறுத்தவரை மக்களை ஆபத்துல இருந்து பாதுகாக்கிற மீட்பு பணியில வேலை செய்யக்கூடிய ஹீரோ தன்னோட ஃபேமிலியை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த ஒரு உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருது. அதாவது 150 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய பூகம்பம் மறுபடியும் பூமியில பேரழிவை கொடுக்குது. ஆனா வரக்கூடிய பூகம்பம் வரலாறு காணாத ஒரு பூகம்பமா இருக்க போகுது. அதாவது இதோட அழிவு மோசமா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல இதோட பிரஷர் தாங்க முடியாம சுனாமியே வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம ஹீரோவோட ஃபேமிலி மாட்டிக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல இருந்து நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலியை காப்பாத்தினாரா இல்லையா, அங்க இருந்த மக்கள் எல்லாம் என்ன ஆனாங்க, இப்படிப்பட்ட ஒரு அழிவை தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவுமே விறுவிறுப்பா 2015ல ரிலீஸ் ஆன சான் அண்ட்ரீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீ டிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்லயே கலிபோர்னியால இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பொண்ணு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்படி அவ கார்ல போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்த மெசேஜை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கா. பட் கொஞ்ச நேரத்திலேயே அவ போயிட்டு இருந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. காரோடவே அந்த ஒரு பொண்ணுமே அங்க இருக்கக்கூடிய மலைக்கு நடுவுல விழுந்துடுறா. பட் அவளோட நல்ல நேரம் மலைக்கு நடுவுல அவ வந்து மாட்டிக்கிறா. மலைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருந்த இந்த ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இந்த ஒரு இடத்துக்கு செய்தியை தெரிஞ்ச 3 மீட்பு பணி வீரர்கள் வராங்க. பட் அவங்க வரும்போதே மீடியாவையும் சேர்த்து கூட்டிட்டு வராங்க. அவங்களுமே ஆப்கானிஸ்தான்ல நடந்த போர்ல 52வது குழுவா நீங்க தானே வந்தீங்க, இப்பவுமே நீங்க 2 பேருமே ஒன்னா தான் வேலை செய்றீங்களா? இவங்களுமே நாங்க 2 பேரும் எப்பவுமே ஒன்னா தான் வேலை செய்வோம், ஏறக்குறை நாங்க 2 பேருமே பிரதர்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க இவருக்கு மேல இருக்கக்கூடிய சீஃப் கைட் ஆப்கானிஸ்தான்ல நடந்த 600க்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாத்திருக்காரு. ஏன்னா இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவங்க 3 பேரும் ஒரு டீமா அந்த ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த ஒரு பொண்ணு இருக்கிற ஸ்பாட்டையுமே பார்த்துட்டு கண்டிப்பா ஹெலிகாப்டர் அதுக்குள்ள கொண்டு போக முடியாது அப்படின்னு நினைச்சோம். நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த ஹெலிகாப்டர் உள்ளார கொண்டு போய் அந்த ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஆலி அப்படிங்கிறவரு ரொம்பவே ஜாலியா கீழே இறங்குறாரு. காருக்குள்ளதான் அந்த ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா அப்படிங்கறதுனால காருக்கு அடியில ஒரு சிப்ப வச்சு தூக்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு கார் சரிஞ்சு நம்ம ஆலி மேலே விழுந்துருது. வயிட்டு தாங்க முடியாம இவனுமே வந்து ரொம்பவே கத்துறான். நம்ம ஆலி வசமா அந்த ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க நம்ம ஹீரோவுமே இந்த ஒரு ஹெலிகாப்டரை நீ கண்ட்ரோல் பண்ணு, நான் அவனை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள இருந்த பொண்ணையும் ஃப்ரெண்டையும் காப்பாத்துறதுக்காக கீழே போறாரு. கீழே போனதுமே காருக்குள்ள இருந்த அந்த ஒரு கதவை உடைச்சு அந்த ஒரு பொண்ணையுமே வந்து சேவ் பண்ணிடுறாரு. இப்ப அந்த காரை விடு அப்படின்னு சொன்னதுமே இவங்க 3 பேருமே வந்து சேஃப் ஆயிராங்க. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒர்க்கை தான் டெய்லியுமே நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே இந்த ஒரு சீனை கட் பண்ணா ஒரு இன்ஸ்டிடியூட்டை காமிக்கிறாங்க. லாரன்ஸ்னு ஒருத்தவர் இது வரைக்கும் உலகத்துல நடந்த பேரழிவை அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது கடைசியா ஜப்பான்ல தான் அதிக அளவுக்கு பூகம்பம் வந்துச்சு. அதோட நார்த் இந்தியால 9.1 ரெக்டர் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பூகம்பம் தீவையே வேற இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. பட் அதையும் தாண்டி 9.6 ரெக்டர்ல ஒரு மிகப்பெரிய பூகம்பம் சுனாமி வந்து தரமட்டமாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு பூகம்பத்தை முன்னாடியே அறிஞ்சிக்கிறதுக்காக நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ண போறோம். இதனால நிறைய மக்களை நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த ஒரு இடத்துல ஒரு பொண்ணு ப்ரொஃபசர் இந்த ஒரு இடத்துல அது நடக்க வாய்ப்பு இருக்கா, பூமியோட முக்கிய பங்கே இந்த ஒரு இடமான சான் அண்ட்ரீஸ் தான். இந்த ஒரு இடத்துக்கு 150 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா பூகம்பம் வரும். இப்ப நம்ம 100 வருஷத்தை தாண்டிட்டோம். பூகம்பம் வருதான்னு கேட்காதீங்க, எப்ப வரும்னு கேளுங்க. பேசுறத பார்த்ததுமே அங்க இருக்கிற நிறைய பேர் இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. இருந்தாலும் இந்த ஒரு மீட்டிங் முடிஞ்சு டாக்டர் லாரன்ஸை மீட் பண்றதுக்காக டாக்டர் கிம் ஜாங் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. ரொம்பவே சந்தோஷமா லாரன்ஸ் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், நிவடால இருக்கக்கூடிய ஃபால்கோல 2.1ல இருந்து 2.6 வரைக்கும் ரெக்டர் கண்டுபிடிச்சிருக்கேன். இது எல்லாமே 24 மணி நேரத்துல வந்த ரிசல்ட் மட்டும் தான். உடனே இதோட 5 மைல் தள்ளி இருக்கிற டேமுக்கு போனோம்னா இந்த ஆராய்ச்சியில நம்ம சக்சஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னதுமே இவங்களும் ரொம்பவே சந்தோஷத்துல கிளம்புறாங்க. அப்படியே இந்த ஒரு சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அவரோட பொண்ணு கிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நாளைக்கு உங்க அம்மாவை கூட்டிட்டு வா, நம்ம ஃபேமிலியா வெளியில எங்கேயாச்சும் போவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட பொண்ணுமே சாரிப்பா அம்மா டேனியல் அப்படிங்கிறவங்க கூட வெளியில போறாங்க, நானும் அவங்க கூட தான் போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க வீட்ல நம்ம ஹீரோவோட வைஃப் கிட்ட இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த நோட்டீஸை பார்த்ததுமே நம்ம ஹீரோவும் சரிமா நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேமிலி போட்டோவை வச்சுட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு சீனை கட் பண்ணா அவங்க 2 பேருமே ஹூவர் டேமுக்கு வந்துடுறாங்க. பூகம்பத்தை முன்னாடியே கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சி ஏறக்குறை உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த ஒரு டேமை செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி இவங்க செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு இடத்தோட பல்ஸ் 2.5 வரைக்கும் வந்திருக்கு. இந்த விஷயத்தை பார்த்ததுமே 2 பேரும் செம்மையா சந்தோஷப்படுறாங்க. நம்ம கஷ்டப்பட்டது வீணாகல லாரன்ஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கத்திட்டு இருக்கும்போது சடனா அவங்க எடுத்து வந்த ரெக்டரோட சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது அவங்க செக் பண்ண பல்ஸ் ரேட் அதிகமா இருக்கிறத பார்த்துட்டு லாரன்ஸ் இந்த ஒரு இடத்துல நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னு சொன்னதுமே அப்படியே அந்த ஒரு இடம் அதிரும் பாருங்க. நம்ம லாரன்ஸுமே அங்க இருக்கக்கூடிய லேப்டாப்பை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அதோட பல்ஸ் ரேட் 7.1 இருக்கிறத பார்த்துட்டு உடனே அந்த
இந்த ஒரு இடத்தை விட்டு வெளியில வா, உனக்கு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னதும் டேம்ல இருக்கிற எல்லாருமே இந்த ஒரு இடத்தை விட்டு தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அதே போல டேம் குள்ள மாட்டிக்கிட்டே நம்ம கிம் ஜாமும் ஒருவேளையா இந்த ஒரு டேமை விட்டு வெளியில வந்துருவாரு. வெளியே வந்து இந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு ஓடும்போது அந்த ஒரு பாலத்துல ஒரு பொண்ணை பாத்துருவாரு. பயத்துல ஒரு பாப்பா அந்த ஒரு பாலத்தோட மூலையில உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணி நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அந்த ஒரு பாப்பாவை தூக்கிட்டு ஓடுறான். இவனுமே எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒரு பாப்பாவை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கும்போது அங்க பூகம்பத்தோட இம்பாக்ட் அதிகமா இருந்தனால அந்த ஒரு குழந்தை எங்க தூக்கி போட்டுட்டு இவனுமே கீழே விழுந்துருவான். கீழே விழுந்ததுமே இவனாலுமே ஏந்திருக்க முடியல. என்னடா அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அவனோட காலுல இடிஞ்சு போன பாலத்தோட கம்பி மாட்டிக்கிட்டதும் லாரன்ஸ் என்ன காப்பாத்தாத நீ போ அப்படின்னு சொன்னதுமே அந்த ஒரு டேமே பூகம்பத்தால டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுது. இத பார்த்தா நம்ம லாரன்ஸால என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இந்த ஒரு ஆராய்ச்சிக்கு பெரும் பங்கு கிங் ஜாம் கிட்ட தான் இருந்துச்சு. இங்கே இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவரோட பொண்ணை மீட் பண்ணி அவங்க வைஃபோட புது ஹஸ்பண்ட மீட் பண்ண போறாரு. அதாவது டேனியல் அப்படிங்கிற ஒருத்தவரை மீட் பண்றாரு. ஆனா கல்யாணம் எல்லாம் ஆகல. ஹீரோவோட பொண்ணுக்கு சான் பிரான்சிஸ்கோல ஒரு வேலை இருக்கு. புதுசா வந்த டேனியலுமே நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே இந்த ஒரு இடத்தை விட்டு கிளம்பி அவரோட வேலைக்கு போறாரு. பட் அங்க நியூஸ்ல ஹூவர் டேம்ல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கு. ஒர்க்கிங் டேல நிறைய பேர் வேலைக்கு போயும் உயிர் சேதாரம் நிறைய ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. அதே போல சான் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோவோட பொண்ணை டிராப் பண்றதுக்காக டேனியலும் கூட போயிட்டு இருக்காரு. எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. என்னோட பிசினஸ்க்காக ஒரு மிகப்பெரிய பில்டிங்கை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல கல்யாணம் பண்ணலாம் நேரம் இல்ல அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கும் டேனியல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவங்களோட அப்பாவை தான் ரொம்பவுமே வந்து பிடிக்கும். இருந்தாலும் நம்ம டேனியலோட கம்பெனில போய் உட்கார்ந்திருக்காங்க. அந்த ஒரு இடத்துல நம்ம ஹீரோவோட பொண்ணுமே ஒருத்தரை மீட் பண்றாங்க. இவன் தான் இந்த ஒரு படத்தோட செகண்ட் ஹீரோனே எடுத்துக்கலாம். இவனோட பேர் வந்து பென். அதனால இவனை நம்ம பென்னே கூப்பிடுவோம். இங்க நம்ம லாரன்ஸுமே கிங் ஜாமை இழந்த சோகத்துல நின்னுட்டு இருக்கும்போது இவரோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க சார் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு மீடியா வந்திருக்காங்க. சாரி சார் நீங்க ரொம்பவே பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை கேன்சல் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஸ்டூடெண்ட் இந்த ஒரு இடத்தை விட்டு போகிறத பார்த்துட்டு ஒரே நிமிஷம் நில்லுமா, டாக்டர் கிங் ஜாமோட சாவு வேஸ்டா போக கூடாது. அவனோட இறப்புக்கு நான் பலன் தந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாரன்ஸுமே வந்திருக்கிற மீடியா கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுக்கறாரு. பட் அவர் பேசிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே அவரோட ஸ்டூடெண்ட்டுமே ப்ரொஃபசர் ரொம்பவே முக்கியமான விஷயம் உங்ககிட்ட இதை காமிச்சாகணும் உடனே இங்க வாங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம மானிட்டர் ஸ்டேஷன்ல வந்த ரிப்போர்ட் இது எல்லா சான் ஆண்டர்சன் பிளேஸ்ல வந்த பல்ஸ் ரேட்டும் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதாவது நம்ம டேம்ல நடந்ததை விட 20 மடங்கு அதிகமா தெரியுது. இந்த ரிப்போர்ட்டை 1க்கு 3 தடவை தரமா செக் பண்ணிட்டோம். சான் ஆண்டர்ஸ்ல இருக்கிற பல்ஸ் ரேட் கொஞ்சம் கூட மாறல அப்படின்னு சொன்னதும் நம்ம லாரன்ஸுமே இதை பார்த்து ஷாக் ஆகி அங்க இருக்கக்கூடிய மேப்ல ஏதோ வரையறாப்ல. அதாவது சான் ஆண்டர்ஸ் பிளேஸ்லயே டோட்டலா எல்லாத்தையுமே மார்க் பண்ணி வச்சு இப்ப நடக்கிறது எல்லாமே இயற்கையா நடக்கிறது தான். டேம்ல நடந்தது சாதாரண நிலநடுக்கம் கிடையாது. நேத்து நடந்தது லாஸ் ஏஞ்சலிஸ்ல இருந்து சான் பிரான்சிஸ்கோ போகக்கூடிய ஒரு முன் அறிகுறி தான். அங்க இருந்த மீடியாவும் நீங்க சொல்றது பார்த்தா சான் பிரான்சிஸ்கோ அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல சான் ஆண்டர்ஸே அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னதும் இங்கே டேனியலோட கம்பெனிக்கு ஒரு இன்டர்வியூக்காக வந்த நம்ம பென் நம்ம ஹீரோவோட பொண்ணை வந்து மீட் பண்றாரு. பட் நம்ம ஹீரோவோட பொண்ணை பார்த்ததுமே அந்த ஒரு இடத்துல ஒரு பையன் வரான். இந்த ஒரு பையன் வேற யாரும் இல்ல நம்ம பென்னோட தம்பி தான். இவன் கொஞ்சம் ஓபன் டைப்பா இருப்பான் போல. நம்ம ஹீரோனிய பார்த்துட்டு நீங்க ரொம்பவுமே அழகா இருக்கீங்க, எங்க அண்ணனுக்கு உங்க நம்பரை கொடுங்களேன், அவன் நைட்டு முழுக்க பேசிக்கிட்டே இருப்பான். இதை பார்த்தா நம்ம பெண்ணுமே வெளியில வந்தா வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இருறா. ஆனா நம்ம தம்பிக்கார சும்மா இல்லாம நைட்ல என்கிட்ட எல்லாம் வந்து நம்பர் தரலன்னு புலம்ப கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க இங்க நம்ம லாரன்ஸ் சொன்ன லாஸ் ஏஞ்சலிஸ் அப்படிங்கிற இடத்தை காட்டுறாங்க. இந்த ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோவோட வைஃப் ஒரு பார்ட்டியை என்ஜாய் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த ஒரு இடத்துல சடனா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு கால் வருது. நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா மீட் பண்ணலாமா, நீ கொடுத்திருந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல நான் எல்லாத்துலயுமே வந்து கையெழுத்து போட்டேன், அக்ரிமெண்ட எங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்க இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்றதுக்காக போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனா இவங்களோட பில்டிங்ல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படுது. மக்களோட சத்தத்தெல்லாம் கேட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க லாஸ் ஏஞ்சலிஸ்ல நான் இருக்கிற பில்டிங்ல ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னதுமே அந்த நிலநடுக்கத்தோட இம்பாக்ட் நம்ம லாரன்ஸோட ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கு. நம்ம இருக்கிற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்பதான் இந்த ஒரு பூகம்பம் ஆரம்பிச்சிருக்கு. இது லாஸ் ஏஞ்சலிஸ்ல இருந்து சான் பிரான்சிஸ்கோ வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னதும் இங்க நம்ம ஹீரோயின் பென்னோட தம்பி கிட்ட பேசிட்டு அவளோட போன் நம்பரையும் கொடுத்துட்டு இந்த ஒரு பில்டிங் விட்டு போகும்போது அந்த ஒரு பில்டிங்ல பூகம்பம் வரத நம்ம ஹீரோயினி நோட் பண்ணதும் இந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்க பார்க்கிங் பண்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய பில்லர் கீழே விழுந்து நம்ம டிரைவர் மேல கல்லு விழுந்து இறந்துடுவாப்ல. அதனால நம்ம ஹீரோயினியோட காலுமே கார்ல மாட்டிக்கும். கால் மாட்டினதை தெரிஞ்ச நம்ம டேனியலும் இரு நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருக்கக்கூடிய கல்ல எவ்வளவோ தூக்கி பார்ப்பான். பட் ஒரு கட்டத்துல இரு நான் வெளியில போய் ஆளை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங்ல ஒரு பொண்ணோட கால் கார்ல மாட்டிக்கிச்சு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய செவுரு நம்ம டேனியலோட கால்ல விழுந்து அது ஒரு கல்ல பார்த்ததுமே பயம் தாங்க முடியாம இந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிக்கிறான். நம்ம உயிர் பழச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லி இவன் இந்த ஒரு பக்கம் கிளம்ப இங்க லாஸ் ஏஞ்சலிஸ்ல நடந்த நிலநடுக்கத்தை காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோ அவரோட வைஃப் கிட்ட எங்கேயாச்சும் உயரமான இடத்துல நில்லு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவோட வைஃபுமே அந்த ஒரு பில்டிங்கோட கதவை திறந்து பாக்குறாப்ல. அப்படி திறந்து பார்க்கும்போது அங்க படிக்கட்டு எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து
சரிஞ்சு விழுந்துடுச்சு. நம்ம ஹீரோவோட வைஃபுமே கத்துறா, மாடிக்கு வாங்க ஹெலிகாப்டர் வந்துகிட்டு இருக்கு, நம்ம எல்லாரையும் காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லியுமே எல்லாருமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் போக போறாங்க. ஒரு கட்டத்துல அந்த ஒரு பில்டிங்கோட மாடிக்கு வந்துமே அவ இருக்கிற அந்த ஒரு பில்டிங்கே டோட்டலா வந்து இடிஞ்சு விழுகுது. இவளுமே மாடியில இருந்தனால அங்க இருக்கக்கூடிய செவர்லயே வந்து படுத்துட்டு கீழே விழுந்துடுறா. நல்ல வேளை இவ மாடிக்கு போனனால தான் அவரோட உயிரே வந்து பொழைச்சிச்சு. இல்லைன்னா அவங்க கூட போயிருந்தா கண்டிப்பா நசுங்கியே இறந்திருப்பா. நம்ம ஹீரோவோட வைஃபை தேடிக்கிட்டு நம்ம ஹீரோவும் லாஸ் ஏஞ்சலிஸ்க்கு இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு இடத்துக்கு வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட வைஃப் மட்டும் தான் அந்த ஒரு இடத்துல தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இப்படி ஒரு மோசமான இடத்துல ஹெலிகாப்டர் இறக்க முடியாது அப்படிங்கறனால பக்கத்துல ஏதாச்சும் நல்ல இடம் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட வைஃபுக்கு பக்கத்திலேயே ஒரு பயங்கரமான பில்டிங் கீழே விழும் பாருங்க. நினைச்சு பார்க்கும்போது ரொம்பவுமே டெரரா இருக்கும். இருந்தாலும் ஒரு செவரு கீழே விழுந்தாலே ஸ்மோக் வரும். இதுல இவ்வளவு பெரிய பில்டிங் விழுந்தா நம்ம ஹீரோயினி கண்ணுக்கே தெரிய மாட்டா அப்படின்னு நினைக்கும் போது ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோவும் அவரோட வைஃபை வந்து காப்பாத்திடுவாரு. இங்க நம்ம ஹீரோ அவரோட வைஃபை காப்பாத்த இங்க நம்ம ஹீரோயினுமே வந்து பாத்தீங்கன்னா அவளோட கால் வந்து கார்ல மாட்டிக்கும். கார்ல டேனியலோட போன் இருந்ததுமே அவளோட அப்பாக்கு கால் பண்ணி ரொம்பவுமே பதட்டமா, நான் இருக்கக்கூடிய பில்டிங்ல நான் மாட்டிக்கிட்டேன், இங்க என்னோட கால் வந்து கார்ல மாட்டிக்கிச்சு, கொஞ்சம் சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்க, என்னால எவ்வளவு நேரம் கட்டுப்படுத்த முடியும்னு தெரியல, வெயிட் பண்ணு நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே அவளுமே அழுதுகிட்டு இருக்கா. அதோட அவளோட கார் மேல இன்னொரு செவுரு விழுந்ததும் இனி நம்ம பொழைக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு இடத்துக்கு நம்ம பென்னும் அவரோட தம்பி வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அங்க இருக்கக்கூடிய பில்லரை தூக்கி பாக்குறாங்க. பட் எவ்வளவு தூக்கியுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களால முடியல. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம காருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டூலை எடுத்து அங்க இருக்கக்கூடிய பில்லரை கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி நம்ம ஹீரோயினை வந்து காப்பாத்திடுறாரு. இந்த ஒரு பில்டிங்ல இருக்கிற ஒரு நிமிஷமும் நம்மளுக்கு ஆபத்து தான், எப்படி இருந்தாலும் இந்த ஒரு பில்டிங் கீழே விழுந்துரும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிக்கும் போது ஒவ்வொருத்தவங்களோட சாவியும் பாக்குறப்ப ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கொடூரமா இருக்கும். அப்படிங்கிற ஒரு சீனை கட் பண்ணா இங்க நம்ம லாரன்ஸோட ஆபீஸ காமிக்கிறாங்க. ரெக்டரோட அளவு முன்ன விட இப்ப சான் ஆண்ட்ரஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் செக் பண்ணி பார்க்கும்போது 9.1 பல்ஸ் ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்க நம்ம லாரன்ஸ் கிட்ட இன்னொரு ரிப்போர்ட்டும் கிடைக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஏற்பட்ட பூகம்பத்தோட ரிப்போர்ட்டை விட இப்போ இதோட பல்ஸ் ரேட் ரொம்பவுமே அதிகமா இருக்கு, பூமியோட தாக்கம் இன்னும் நிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதும் நம்ம டாக்டர் லாரன்ஸுமே ஷாக் ஆகி இந்த ஒரு விஷயத்தை இப்படியே கண்டுக்காம விட்டா மக்கள் கொத்து கொத்தா சாவாங்க, இதை இப்படியே விடக்கூடாது, மக்கள் கிட்ட உடனே இந்த ஒரு விஷயத்தை பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாரன்ஸுமே மீடியாவை கூட்டிட்டு அந்த ஒரு இடத்தை விட்டு கிளம்புறாரு. அதாவது மீடியாவுல இந்த ஒரு விஷயத்தை எப்படியாச்சும் எமர்ஜென்சியா சொல்லியாகணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட டீமை வச்சு இந்த ஒரு விஷயத்தை வெளியில பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஹேக் பண்றாங்க. அதே சமயம் அந்த ஒரு பில்டிங்ல இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பா கிட்ட கால் பண்ணி, நான் இந்த மாதிரி அந்த ஒரு பில்டிங்ல இருந்து தப்பிச்சிட்டேன், நல்ல வேளை நான் கார்ல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே போயிட்டாங்க, ஆனா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீட் பண்ண பென்னும் அவரோட தம்பியும் தான் என்ன காப்பாத்தினாங்க, என்ன கார்ல தவிக்க விட்டுட்டு டேனியல் இந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிச்சு போயிட்டாரு, அவன் சரியான ஒரு பயந்தாங்குழி அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவோட வைஃபுக்கு செம்ம கோவம். அப்பதான் நம்ம ஹீரோவோட அருமையுமே அவ புரிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோவுமே எங்கேயாச்சும் ஒரு உயரமான இடத்துல போய் நில்லுங்க, அதாவது உன் தங்கச்சியோட பிறந்த நாளுக்கு ஒரு கால் டவர் போனோம்ல அந்த ஒரு இடத்துல நில்லுங்க அப்படின்னு சொன்னதுமே இவங்க 3 பேருமே அந்த ஒரு இடத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம பென்னுமே இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி விளையாட்டு பொம்மை கையில வச்சுக்கிட்டு இருக்காத, ஒழுங்கா இந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிச்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க 3 பேருமே இந்த ஒரு இடத்தை விட்டு கிளம்புறாங்க. இங்க ஹெலிகாப்டர்ல நம்ம ஹீரோ அவரோட வைஃபை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அவரோட ஹெலிகாப்டர்ல இருந்த இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஆஃப் ஆயிடுச்சு. வேற வழியில ஹெலிகாப்டரை கீழே விட்டு தான் ஆகணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு கடையில ஹெலிகாப்டரை விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு திருட்டுக்காரை எடுத்துட்டு இந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிக்கிறாரு. ஏன்னா இந்த ஒரு டைமை யூஸ் பண்ணி இந்த ஒரு இடத்துல நிறைய பேர் திருடுறாங்க. அதே சமயம் பூகம்பத்தால ஏற்படக்கூடிய விளைவை டாக்டர் லாரன்ஸுமே மீடியா முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. கலிபோர்னியால நடக்கக்கூடிய நிலநடுக்கத்தால, லாஸ் ஏஞ்சலிஸ்ல நடந்த நிலநடுக்கத்தால தான் சான் பிரான்சிஸ்கோல அந்த ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்னும் இந்த பூகம்பம் முடிவுக்கு வரல, இது அதுக்கான அறிகுறி மட்டும் தான். எங்களோட கணிப்பு படி 9.5 ரெக்டர்ல ஒரு மிகப்பெரிய பூகம்பம் இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இது நம்ம பார்த்ததை விட பயங்கரமா இருக்கும். அதுவும் எந்த அளவுக்குன்னா கலிபோர்னியாவையும் தாண்டி 3000 மைலுக்கு அந்தாண்ட இருக்கிறவங்களுக்கு இதை உணர முடியும். உங்க உயிரை நீங்க காப்பாத்திக்கணும்னா இந்த நொடியிலேயே நீங்க இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க, அப்பதான் உங்களால காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் இங்க நம்ம ஹீரோ கார்ல அவரோட பொண்ணை தேடிட்டு போகும்போது சடனா அங்க இருக்கிற ரோடு வந்து டிஃபரெண்டா இருந்ததும் நம்ம ஹீரோவுமே அங்க இருக்கக்கூடிய வண்டியை வந்து நிப்பாட்டிடுறாரு. இறங்கி வந்து பார்க்கும்போது தான் கலிபோர்னியாவே வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கும். அதாவது அதுவும் எவ்வளவு தூரம் அந்த ஒரு பிளவு இருக்கும் நீங்களே பாருங்க. நல்ல வேளை நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது யாரோ ரோட்ல சவுண்ட் போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோவா அவங்கள மீட் பண்ணி ரொம்பவுமே நன்றிங்க, நீங்க இல்லைன்னா நாங்க கீழே விழுந்திருப்போம், நன்றிலாம் வேணாம், நாங்களே வண்டி ரிப்பேர் ஆகி இந்த ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கோம், நல்ல வேலை உங்களை பார்த்தோம், நாங்களே முக்கியமா வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு, இப்ப போய் மெக்கானிக் எல்லாம் கூப்பிட்டா எவனுமே வர மாட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்க அந்த ஒரு தாத்தாவோட தொப்பியை பார்த்தா நம்ம ஹீரோவுமே எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஒரு தாத்தாவுக்கு காரை கொடுத்துட்டு அவரோட ஷட்டர்ல இருக்கிற அந்த ஒரு பைலட்டுமே வந்து இவர் எடுத்துக்கிறாரு. அந்த சமயத்துல தான் அவரோட ஒய்ஃபு கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னாலதான் என்னோட இன்னொரு பொண்ணு இறந்தா, அவளை கண்டிப்பா அந்த சம்பவத்தை நான் மறக்கவே மாட்டேன், அன்னைக்கு நான் எப்படி
இருந்தாலும் காப்பாத்தி இருந்திருக்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒன்னால காப்பாத்த முடியலனா வேற யாராலையும் காப்பாத்த முடியாது, இப்ப இந்த பொண்ணை கட்சி நம்ம காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இந்த ஒரு இடத்துல நம்ம பென் ஒரு விஷயத்தை பார்த்துறான். உங்க அப்பா சொன்ன கால் டவருக்கெல்லாம் கண்டிப்பா நம்மளால போக முடியாது, நம்ம ஹீரோயினும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்த ஊர்லயே பிரிட்ஜுக்கு அந்தாண்ட இருக்கிற மலை தான் ரொம்பவே பெருசு, வா அந்த ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதும் இங்க நம்ம பெண்ணுமே ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மலையை பார்த்துட்டு அங்க மக்கள் நடமாட்டம் எதுவுமே இல்ல, அங்க போறது ரொம்பவுமே ரிஸ்க், நம்ம மட்டும் தனியா அந்த ஒரு இடத்துல மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினும் எவ்வளவு சொல்லி பாக்குறா, பட் ஆனா நம்ம பென் கேட்கிற மாதிரியே இல்ல. ஒரு கட்டத்துல அவனோட தம்பியுமே அவ சொல்றதுதான் கரெக்ட், அவங்க அப்பா ஹெலிகாப்டர்ல வராரு, கண்டிப்பா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதுமே இவங்க 3 பேருமே அந்த ஒரு மலை கிட்ட போறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவும் ஹெலிகாப்டர் எங்க லான்ச் பண்றது அப்படின்னு தெரியாம அங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டோட நிலைமையெல்லாம் பார்த்துட்டு கடைசியில எப்படி இருந்தாலும் கிரிக்கெட் கிரவுண்ட்ல தான் லான்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே நம்ம ஹீரோயினை தேடிட்டு சான் பிரான்சிஸ்கோக்கே வந்துடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே லான்ச் ஆகுறாங்க. அதே சமயம் இங்க மலையை நோக்கி போயிட்டு இருந்த இவங்க 3 பேருமே சடனா ஒரு இடத்தை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இதுதான் நம்ம டேனியல் கட்டின ஒரு மிகப்பெரிய பில்டிங், மறுபடியும் இந்த ஒரு இடத்துக்கு வருது எனக்கு சேஃப்டியா தெரியல அப்படின்னு சொன்னதும் அந்த ஒரு இடத்துல திடீர்னு ஒரு மிகப்பெரிய பூகம்பம் கிளம்புது. இதோட இம்பாக்ட பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே அதிகமா இருக்கு. இந்த ஒரு நிலநடுக்கத்தால கண்ணாடி எல்லாம் செதறி நம்ம பென்னோட காலிலே வந்து பாத்தீங்கன்னா சொருகிடுது. அதே போல இங்க நம்ம பென்னோட தம்பியுமே அழுகுறான், என்ன விடுங்க எனக்கு பயமா இருக்கு, நான் அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். பட் இங்க நிலநடுக்கம் நிக்கிற மாதிரியே தெரியல, மக்கள் எல்லாம் நிலநடுக்கத்துல பாதிக்கப்பட்டு இருக்கும் போது ஒரு பில்டிங் அடி வேரோட பிச்சுக்கிட்டு போகும் பாருங்க. அப்போ இந்த ஒரு நிலநடுக்கத்தை விஷுவலா காட்டுவாங்க பாருங்க. இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பில்டிங்கே 2 துண்டா பொளந்துகிட்டு இருக்கும். அதே போல இந்த ஒரு இடத்துல இருக்கிற பிரிட்ஜுமே ரொம்பவுமே கொடூரமா அங்க இருக்கக்கூடிய கடல்லே வந்து பாதி கீழே விழுந்துரும். பூகம்பம் பெருசா இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு மக்களை எப்படியாச்சும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையுமே பிளே கிரவுண்டுக்கு போங்க, அங்க போங்க, அங்கதான் உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே கிரிக்கெட் கிரவுண்டுக்கு அமுச்சு விடுறாரு. இப்படி நிலநடுக்கம் அமைதியானதுக்கு அப்புறமா கடல்ல இருக்கக்கூடிய ஒரு போட்டை பாக்குறாரு. அதே சமயம் இங்க நம்ம பென்னுக்கு கால்ல அடிபட்டு இருக்கு இல்லையா, அதாவது பெரிய ஒரு கண்ணாடி கிளாஸ் நம்ம பென்னோட கால்ல வந்து சொறி இருக்கும். அதை நம்ம ஹீரோயின் எடுத்து பென்னு கால்ல கட்டு போட்டு இந்த ஒரு இடத்தை விட்டு கூட்டிட்டு போகும்போது இங்கே நம்ம லாரன்ஸுமே இந்த ஒரு இடத்தை செக் பண்ணி பார்த்துட்டு 9.6 ரெக்டர்ல வந்திருக்கு, வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய பேரழிவு, இந்த பேரழிவால பின்விளைவு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க இந்த ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே போட்ல வந்துகிட்டு இருக்காரு. அங்க வந்து பார்க்கும்போது அவர் சொன்ன கால் டவர் நெருப்புல பொசுங்கி கிடக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு அவ வந்திருக்க மாட்டான், நம்ம வேற எங்காச்சும் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே போட்ல இந்த ஒரு இடத்தை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரையோரமா இருக்கிற எல்லா தண்ணியுமே உள்வாங்குது. அதாவது கடலோர தண்ணி எல்லாமே உள்வாங்குறத நம்ம ஹீரோ நோட் பண்ணி இந்த ஒரு இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே ஆபத்தானது, நம்ம சீக்கிரமா இந்த ஒரு இடத்தை விட்டு கிளம்பணும், ஏன்னா சுனாமி வரப்போகுது அப்படின்னு சொன்னதுமே சுனாமி வரதுக்குள்ள அந்த ஒரு இடத்தை விட்டு கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அவசர அவசரமா கிளம்புறாங்க. அதே சமயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே சுனாமி எச்சரிக்கை கொடுக்கறாங்க. எல்லாருமே சேஃபா இருந்துக்கோங்க, நிலநடுக்கத்தால மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது, சுனாமி கிட்ட இருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே இவங்க 3 பேருமே உயரமான இடத்துக்கு போறாங்க. அதே சமயம் இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோவோட வைஃபும் அங்க இருக்கக்கூடிய சுனாமியை கடந்தாதான் அவங்களோட பொண்ணு இருக்கிற இடத்தையே அவங்களால அடைய முடியும். டாக்டர் லாரன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலநடுக்கத்தால ஒரு மிகப்பெரிய சுனாமி கிரியேட் ஆகி அந்த ஒரு சுனாமி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க 2 பேருமே அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதோட இந்த ஒரு சுனாமியை கடக்கிறதுக்காக நிறைய போட் இந்த ஒரு இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் ஹீரோ வைஃபும் கடலுக்கு மேல ஏறுறாங்க. அப்படி அந்த ஒரு சுனாமி மேல ஏறிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய கப்பலுங்க, அந்த ஒரு கப்பலையே நம்ம சுனாமி வந்து தூக்கிட்டு வந்திருக்கு. இந்த ஒரு கப்பலை பார்த்ததுமே இவங்க 2 பேருமே ஒதுங்கிக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு கப்பல்ல நிறைய கண்டெய்னர் இருக்கும் போல, எல்லா கண்டெய்னரும் கடல்ல விழுகிறத பார்த்துட்டு இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிக்கிறாங்க. அப்படி தப்பிச்சுமே பின்னாடி இருக்கிற பிரிட்ஜ்ல மக்கள் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய கப்பல் கவுந்து சுனாமியால அந்த ஒரு கண்டெய்னர் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பாலத்திலே வந்து விழுகுது. அந்த ஒரு பாலத்திலயுமே தப்பிச்சு போன நம்ம டேனியலும் அதே இடத்துல நெசுங்கி இறந்துருவாப்ல. அதே போல அங்க பிரிட்ஜ்ல இருக்கிற நிறைய மக்களுமே வந்து இறந்துருவாப்ல. ஏன் இந்த ஒரு பிரிட்ஜையே நம்ம சுனாமி ஒட்டிச்சு தள்ளிட்டு போயிடும். ஏற்கனவே பூகம்பத்தால நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதுல தப்பிச்சவங்களே சுனாமி வரத பார்த்துட்டு இனி நம்மளால பொழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளோட கடைசி நாள் சொல்லிட்டு 2 பேருமே அழுதுகிட்டு கட்டி பிடிப்பாங்க. இதே சமயம் அங்க இருக்கக்கூடிய போட்டுமே சுனாமியால கீழே விழுந்துடும். ஊர் மக்கள் எல்லாருமே இந்த ஒரு சுனாமியால கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்க இங்க இவங்க 3 பேருமே உயரமான ஒரு பில்டிங்கை தேடி போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. இவங்க என்னதான்
ஒரு உயரமான இடத்துக்கு போனாலும் அதையும் தாண்டி சுனாமியோட பிரஷர் வந்து இவங்களோட இடத்துக்குள்ளேயே வந்து நுழைஞ்சிடுது. சோ டோட்டலா சான் பிரான்சிஸ்கோவோட இடத்தையே காட்டுவாங்க. ஏற்கனவே நிலநடுக்கம், இதுல சுனாமி வர டோட்டலா எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டாங்க. இவங்க 3 பேருமே இந்த ஒரு இடத்துல இருந்த ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சு இதுக்கும் மேல உயரமா இருக்கிற பில்டிங்க்கு போறாங்க. அதே சமயம் இவங்களை தேடிக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஒய்ஃபுமே வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பெண்ணுக்கு தான் அடிபட்டு இருக்குல்ல, அதனால குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாட்டர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்ணோட தம்பியும் தண்ணி பாட்டில் எடுக்க போகும்போது அந்த ஒரு இடத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஒய்ஃபும் வரத பார்த்துட்டு இங்க யாரோ 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவன் கத்துறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவை எவ்வளவோ கூப்பிட்டு பாக்குறாப்ல. பட் ஆனா அவங்களை கண்டுக்காம இவங்க 2 பேரும் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஐடியா வந்து பெண்ணோட தம்பி ஒரு லைட் யூஸ் பண்ணால அந்த ஒரு லைட் அந்த போட்டு மேல அடிச்சு அவங்க 2 பேரையுமே பின்னாடி பார்க்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உயிரோட இருக்கிறத பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. பட் ஆனா அந்த ஒரு சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட இருக்காம பில்டிங் அங்க இருக்கக்கூடிய தண்ணி கடியில போயிடுது. இத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா 3 பேருமே பில்டிங்கோட தண்ணி கடியில போயிட்டாங்க. பெண்ணும் பெண்ணோட தம்பியும் அங்க இருக்கக்கூடிய ரூமை கண்டுபிடிச்சு எக்ஸிட் ரூம் வழியா வெளியில வந்துடுறாங்க. பட் ஆனா அந்த ரூம் தண்ணியால டோட்டலா வந்து அடைஞ்சிடுது. இவனுக்கும் காலில பயங்கரமான காயங்கிறனால அவனால உள்ளார போக முடியாம அந்த ரூமுக்கு வெளியிலவே நின்னுறான். அதே சமயம் நம்ம ஹீரோவும் அவரோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த ஒரு பில்டிங் குள்ள நுழையிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு ரூமுக்குள்ள வசமா வந்து மாட்டிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் இருக்கிற ரூம்ல கதவை திறக்க முடியாத அளவுக்கு பொருள் நிறையவே இருக்கு. நம்ம ஹீரோவுமே எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாப்ல. பட் ஆனா அந்த ஒரு கதவை திறக்கவே முடியல. நம்ம ஹீரோயினும் இனி என்னால முடியாது, மூச்சு அடைக்குது, உன்னால என்ன காப்பாத்த முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்க அந்த ஒரு பில்டிங் கீழே போய்கிட்டே இருக்கு. இங்க நம்ம பெண்ணுமே அவனோட தம்பியை விட்டுட்டு நான் அவளை காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கீழே இருக்கிற அந்த ஒரு தண்ணியுமே மேல வந்து அந்த ரூமை வந்து அடைக்குது. அதே போல இந்த ஒரு இடத்துல நம்ம ஹீரோயினும் இறக்குற சமயத்துல இருக்காங்க. தண்ணியில மூச்சு விட முடியாம உயிருக்கு போராடிட்டு இருக்க இந்த ஒரு நிலைமையை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவரோட இன்னொரு பொண்ணை இழந்த மாதிரி ஒன்னை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவத்துல அந்த ஒரு கதவை உடைச்சிட்டு அவரோட பொண்ணை தூக்கிட்டு வெளியில வந்துருவாரு. வெளியே வந்ததுமே பொண்ணை நான் பாத்துக்கிறேன், அங்க இருக்கக்கூடிய கண்ணாடியை முதல்ல உட அப்படின்னு சொன்னதும் நம்ம பெண்ணும் இங்க கண்ணாடியை உடைச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் இங்க போட்டை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஒருவேளையா இந்த ஒரு 5 பேருமே அந்த ஒரு போட்ல ஏறி இந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிக்கிறாங்க. பட் ஆனா நம்ம ஹீரோவோட பொண்ணு மட்டும் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு எவ்வளவு நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணி பாக்குறாரு. பட் ஆனா கொஞ்சம் கூட முடியல. அவ்வளவுதான், நம்மளை விட்டு இவ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுகுறாங்க. பட் ஆனா நம்ம ஹீரோவுக்கு மறுபடியுமே இறந்து போன அவரோட பொண்ணை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயினை வந்து காப்பாத்திடுறாரு. அவ்வளவுதான், போட்ல 5 பேருமே வந்து சேஃப் ஆயிட்டாங்க. இந்த ஒரு இடத்துல உயிர் பொழைச்ச சந்தோஷத்துல எல்லாருமே இந்த ஒரு போட்டை விட்டு கிளம்புறாங்க. அதே மாதிரி நியூஸ்ல முன்கூட்டியே எல்லா விஷயமும் தெரிஞ்சனால மக்கள் எல்லாம் சேஃப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம லாரன்ஸுமே கிங் ஜாமோட இறப்புக்கு நான் பலன் தந்துட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இருக்க அங்க இருந்த மீடியாவும் கவலைப்படாதீங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம லாரன்ஸுமே நான் சொல்லாதீங்க நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னதும் நியூஸ்ல அதிக மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க, அவங்க எல்லாருமே கடல் வழியா வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் பூகம்பத்துல உயிர் பழச்சி காப்பாற்றப்பட்ட எல்லா மக்களையுமே வந்து காமிக்கிறாங்க. அதோட மிஸ் பண்ண எல்லாரையுமே அங்க லெட்டராவும் போட்டோவாவும் அவங்களோட நினைவு சின்னமா மக்களா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுல நம்ம பெண்ணுமே கால்ல அடிபட்டு அவனோட தம்பியை கூட்டிட்டு வந்து இவங்க 5 பேருமே ஃபேமிலியா நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இந்த ஒரு படத்தோட பார்ட் 2க்கு லீடிங் கொடுக்கிற விதமா தான் இந்த ஒரு படத்தை பினிஷிங் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு படத்தோட பார்ட் 2மே வந்து ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு இந்த ஒரு படத்தோட கதையும் தாண்டி இவங்க ரெடி பண்ண அந்த ஒரு VFX இருக்கு பாருங்க, ஏன்னா ஒவ்வொரு சீனுக்கும் அவங்க காமிச்ச விஷுவல் எனக்கு ரொம்பவே பிடிச்சு போனுச்சு. சோ இந்த ஒரு படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம ஒரே கமெண்ட் பண்ணிட்டு இதே போல நெக்ஸ்ட் எந்த ஒரு படத்தை பத்தி பேசலாம் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். டாடா பை பை.